நேயர்களே, உக்ரைனில் என்ன நடக்குது? நீண்ட நாட்களாக இந்த செய்தியை நாம் தருவதற்காக நிலை அங்கு இல்லை. ஆனாலும் மீண்டும் ரஷ்யா உக்ரைனுக்குள் ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உக்ரைனுடைய இந்த ஒரு மாபெரும் தாக்குதலின் மூலம் ரஷ்யா தாக்கிய மூலம் பரஸ்பரம் இரண்டு நாடுகளுக்குள்ளே இடையே கொதிநிலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளிலும் பெரும் பதட்டத்தில் ஈரோப்பில் இருக்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. 2 ஆண்டுகளை கடந்த இந்த போர் சமாதானத்திற்கு அமெரிக்க அதிபர் மிக முயற்சி எடுத்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த சமாதானத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக நொபெல் பரிசை வெல்ல முடியும் என அவர் நம்பினார். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஜேபி வான்ஸும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியை அழைத்து கொண்டு கடுமையான நேர அலையிலே பேசிய சம்பவங்கள் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்குள் அவர்களுக்குள் சமாதானம் ஏற்படவில்லை. கனிம வளங்களில் 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெருமானமுள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை எங்களுக்கு தர வேண்டும் என கோரிக்கை விட்டார்கள். அது பேச்சுவார்த்தை நடத்தியது. கடைசி வரைக்கும் கையெழுத்து போடாமல் இங்கும் அங்கும் இருக்கின்ற நேரத்தில் கடைசியில் ஒரு நிபந்தனை ஜெலன்ஸ்கி கொடுத்தார். நாங்கள் கனிம வளத்தை, அரிதிலும் அரிதான கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு தர காத்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது தாக்குதலை நடத்தும் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் என அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தர வேண்டும் என்று ஒரு பெரும் நிர்பந்தத்தை வைத்தார்கள். அதற்கு பின்பு அவர்களுக்குள் என்ன நடந்தது என உலகத்திற்கு செய்திகள் பெரிதாக வெளிப்படவில்லை. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய உக்ரைனில் ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தியதன் மூலமாக உக்ரைன் இராணுவம் 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அழிந்து போயிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் வலிமையான ட்ரோன் மூலம்தான் தாக்குதலை ரஷ்யாவின் மீது நடத்தியிருக்கிறார்கள். பல குடியிருப்புகள், ரயில்வே லைன்கள் மற்றும் உண்டான கட்டடங்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் பெரும்பாலும் ட்ரோன்கள் இடம்பெற்றிருந்தன என்றும் ரஷ்யாவின் முக்கிய விமானப்படை தளங்களில் ஒன்று இதில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸ், போர் விமானங்கள் அழிந்து போனது என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஏன் இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியதென்றால், உக்ரைனில் கடந்த வாரம் ரஷ்யாவினுடைய 367 ராக்கெட்டுகள் மற்றும் ராக்கெட்டுகள் ரஷ்ய படைகள் 367 ராக்கெட்டுகள் மற்றும் உக்ரைன் மீது வீசி தாக்குதல் நடத்திய நிலையிலே ஒரு வாரத்திற்கு பின்பு உக்ரைன் பதில் தாக்குதலாக 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை அழித்திருப்பது பெரும் பதபதைப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா வீசிய அந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். உக்ரைன் நாட்டின் இன்றைய தாக்குதலில் 256 ட்ரோன்கள், நல்லா கவனிங்க, ஒன்றில் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் வந்திருக்கிறது. மற்றொரு செய்தி, 256க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய 256 ட்ரோன்களையும் 45 ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தியதாக ரஷ்யாவில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் பொதுமக்கள் வாழும் பகுதிகள், ரயில்வே லைன்கள், மிக முக்கியமானவைகள் எல்லாம் அழித்தது. இன்றைக்கி ரஷ்யா பெரும் ஷாக்கில் இருக்குது. அந்த சம்பவம் இரவில் நடந்தவுடனே புட்டின் விடிய அதை பற்றியாக கேட்டுக்கொண்டிருந்தார், பார்த்து கொண்டிருந்த அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது இந்த போர் இந்த அளவிற்கு எஸ்கலேட் ஆகியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? மிக மோசமான ஒரு கியவ், த ஹோஸ்ட் ஆர்மி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ஆர்ஷானிக் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் கேள்வி. மிக முக்கியமாக உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் ஹிட்டு ஒரு மல்டிபிள் டார்கெட்டை ரஷ்யாவின் மீது தாக்கியிருக்கிறது. பல நிலைகளில் அங்கும் இங்கும் ஒரு கொடூரமான தாக்குதல்களை உக்ரைன் ட்ரோன்ஸ் ஹிட் இந்த பல்வேறு மல்டிபிள் அட்டாக்கின் மூலமாக ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், 40க்கும் மேற்பட்ட ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் அழிந்திருப்பது நமக்கு உறுதியாக இருக்குது. இது ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக் என்று சொல்லப்படுகின்றது. முழுமையாக மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதில் Tu-95, அது மட்டும் இல்லாமல் Tu-22, ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ், இதெல்லாம் Tu-95, Tu-23
ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிடுங்க. இதுக்கு அவர்கள் பயன்படுத்தியது SBU ட்ரோன்ஸ். உக்ரைன் நகரங்களை ஒரே இரவில் தான் இவர்கள் இந்த 40க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்சோ மற்றொரு செய்தியில் A-50 Tu-95 T-22 என்றும் இது செய்தி வெளியாகிருக்கிறது. இன்னொன்று PM-3 நினைக்கிறேன். இந்த மாதிரியாக ரஷ்யா இவ்வளோ பெரிய தாக்குதலை உக்ரைன்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உக்ரைன் ரஷ்யா பார்டரில் இந்த ரோடு பிரிட்ஜஸ் டு கொலாப்ஸ், ரயில்வே லைன்கள் கொலாப்ஸ். மே 31 இரவு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குர்ஷக் ரீஜன் மே 31 நடத்திய பிறகு அதன் தொடர் தாக்குதலாக குர்ஷக் ரீஜன் ஜூன் 1 மறு அடி தாக்குதலுக்கு ரஷ்யாவை அவர்கள் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 40 விமானங்கள் மட்டுமல்ல, இது ஒரு மல்டிபிள் அட்டாக், ட்ரோன் தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் மட்டுமல்ல, 71 பேர் படுகாயம், இன்னும் 44 பேர் ஹாஸ்பிட்டலைஸ், அதாவது மருத்துவமனைகளில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பதாகவும் செய்து வருது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், சபோட்டேஜ் என்று தொடர்ந்து ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் தனது கருத்தை சொல்லி வந்திருக்கிறது. இது ஒரு டெரர் அட்டாக். போரில் என்ன டெரர் அட்டாக்? நீனும் டெரர் தான். அவரை பொறுத்தவரை உங்களுக்கு அவர் டெரர், அவருக்கு இவர் டெரர். ஒரு பேனிக் மூமெண்ட் இப்பொழுது உக்ரைனில் இந்த தாக்குதலுக்கு பின்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மறுபடியும் இன்று காலை, நேற்று இரவு மாலையிலிருந்து செய்திகள் வருகிறது. ஏனென்றால் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் பயங்கரமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இவர்கள் முதலிலே எல்லையில் இருக்கக்கூடிய 11க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவினுடைய மறுதாக்குதலுக்கு பயந்து அவர்கள் வெளியேறி இருப்பதாக நம்பப்படுகின்றது. இதற்கிடையே 30 31 ரஷ்யா நடத்திய அந்த தாக்குதலில் உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்களை, அந்த ட்ரோன் தாக்குதலில் அவங்க ரஷ்யா பயன்படுத்தியது UAV என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஒரு ஃபார்மில் ஏராளமான டொமஸ்டிக் அனிமல்ஸ் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் அதுவும் உக்ரைன் இழப்பை சந்தித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2024 நவம்பரில் ஆர்ஷனிக் ஒரு அல்ட்ரா நியூக்ளியர் வெப்பன்ஸை அவர்கள் பயன்படுத்திய நிலையில், கிழக்கு உக்ரைனில் பயன்படுத்திய நிலையில் நவம்பர் 2024 இந்த ஆர்ஷானிக் இது ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ். இதன் மூலமாக மேற்குலகம் பெரும் பதட்டத்தில் ஏற்பட்ட நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த தாக்குதல் தொடர்கின்றது. ஆகவே நேட்டோ நாடுகள் அச்சத்தால் பதட்டமடையும் நிலையில் இமானுவேல் மேக்ரான் போன்றவர்கள், ஸ்டோமர் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அமெரிக்காவுக்கு ஒரு டபுள் டங்கு. உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற நேரத்தில் காசாவை பற்றி பேச ஏன் மறுக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். அமெரிக்கா தற்போது வரை ஒரு சரியான மௌன கலைப்பில் வெற்றியிட்டு தனக்கு உலக புகழை பெற்றுவிடலாம் என்று எண்ணிய நேரத்தில் அது கொலாப்ஸ் ஆகிவிட்டது. ஆரம்ப கட்டத்தில் வெகு வேகமாக ஜெலன்ஸ்கியினுடைய தூதர்கள் யாரையும் பியூரோக்ராட்ஸ் அழைக்காமல் ரஷ்யாவை சவுதியிலே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதற்கு பின்பு மொபைல் ஃபோனில் அல்லது நேரடியாக அவர்கள் பேச்சுவார்த்தை ரஷ்யாவுடைய புட்டின் கடையில் 1.5 மணி நேரம் நடந்தது. ஆனாலும் தீர்வுகள் எட்டப்படாத நிலையில் சில காலம் மௌனமாக இருந்த உக்ரைன் நிலை இப்பொழுது ஒரு கொதிநிலை அடைந்திருக்கிறது. ஏற்கனவே ராக்கெட்டுகளின் மூலமாக தாக்குதல் நடத்தி உக்ரைனுக்கு சேதாரத்தை கடந்த வாரத்தில் ஏற்படுத்திய நிலையில் இந்த வாரம் 40க்கும் மேற்பட்ட அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் விமானங்கள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக உக்ரைனிலிருந்து 11 கிராம மக்கள் பயந்து வெளியேறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த யூரோப்பும் பெரும் பதப்பதைப்பில் இருக்கிறது. ஆக இந்த உலகத்தின் சாபக்கேடாக 2 ஆண்டுகளுக்கு மேல் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை உக்ரைன் ரஷ்யா போர் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய போரில் ஒரு ஸ்போக்குடு, அதாவது அவர்களுக்குள் ஒரு அச்சம் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிற நிலையும் நாம் ஏற்கனவே கடந்த செய்தியில் சொன்னோம்.
ஆக மீண்டும் இந்த போர் சம்பந்தமான அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.